நான் ரொம்ப இண்டிபெண்ட்டான பொண்ணு. எப்பயிலேருந்து அப்படின்னா, நான் பிறந்ததுலேருந்தே இண்டிபெண்ட் தான். எனக்கு தேவையானதெல்லாம் நானே பண்ணிக்கலாம். எனக்கு எங்கே போகணுமோ அங்கே நானே போய்க்கலாம். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், டியூஷனுக்கு போவேன். நான் வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட என்னோடய வெஹிக்கிளில் நான் தனியாக தான் போவேன். அந்தளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு. அதே மாதிரி நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போதும் வந்துட்டு என்னை சிட்டிக்கு அனுப்பி ஒர்க் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக நான் வளர்கிறேன். அப்படிங்கும்போது என்னோடய சேலரியை நானே செலவு பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான திங்ஸ்லாம் நானே வாங்கிக்கலாம். இதெல்லாமே நல்லா இருந்தால் கூட இப்போ கூட அப்படி தான், ஃபுல் ஃப்ரீடம், இண்டிபெண்ட். ஆனால் இதுக்கு பின்னாடி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எமோஷ்னலி அபாண்டன்ட் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே ஆண் குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே எமோஷ்னலி அபாண்டன்ட் தான். அவங்கள்ட்ட போய் நீ எப்படி ஃபீல் பண்ணுற, உனக்கு இது கஷ்டமாக இருக்கா, உன்னால் இது முடியுமா, நீ என்ன செய்கிற அப்படின்னு நம்ம எப்பயுமே ஆண் குழந்தைங்கள்ட்ட கேட்குறதே கிடையாது. நம்ம போய் நம்ம வீட்டில் ஒரு அப்பாவோ இல்லை அண்ணாவோ இல்லை நம்மளோட சன்னாவே இருந்தால் கூட அவன் ஆண் குழந்தைன்னு பிறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம போய் ஐயோ எனக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி சமாளிக்கிறது தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நம்மளோட எல்லா விதமான பாரங்களையும் நம்ம ஆண் குழந்தைங்க மேலே போட்டுருவோம். அவன் அதை சால்வ் பண்ண வேண்டியது அவங்களோட தலையெழுத்து. இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மென்னும் இருக்காங்க. இப்போது இந்த இண்டிபெண்ட் உமனுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. ஒரு படித்த வேலைக்கு போகக்கூடிய வெளியில் போகக்கூடிய ஒரு பெண்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எமோஷ்னல் சப்போர்ட். அதாவது ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வருது, இல்லை நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை ஃபேமிலிலேயோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை நம்மளே சால்வ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. அவங்களோட மனசு கஷ்டங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஈவன் அவங்க ஃபேமிலியில் கூட அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு கூட நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. பட் நமக்கு நம்மளோட ப்ராப்ளமை வாயை திறந்து வெளியில் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம தான் இண்டிபெண்ட் ஆச்சே. ஸோ நம்மளோட எல்லா ப்ராப்ளமையும் நம்ம தான் சால்வ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், உதாரணத்துக்கு ஒரு கேஷ் ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு பேங்குக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம். அங்கே எவ்வளவோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எங்கள் வீட்டிலேருந்து போகும்போது பேங்குக்கு உண்டான அந்த ஒர்க்கு, அங்கே போய் என்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அதெல்லாமும் தவிர பேங்க்குக்கு போகிறதுக்கான வெஹிக்கிள்ஸையும் நம்மளே ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். அங்கே போய் பேங்க் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்மளே ஃபாலோ பண்ணணும். இது கூட நம்ம கூட யாராச்சும் ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்க்கு இருந்தாங்க அப்படின்னா நம்மளை கொண்டு போய் பேங்கில் விடலாம், நம்ம கூட இருக்கலாம், பணம் கவுண்ட் பண்ணி தரலாம், ஏதாச்சும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம். பட் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் இண்டிபெண்ட் உமனுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஈவன் அவங்களோட பேரண்ட்ஸை இழந்துட்டாங்கன்னா கூட ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு நல்ல விதமாக ஆறுதல் கூட சொல்கிறது கிடையாது. உனக்கு என்ன, நீ படிச்சிருக்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு உண்டான சரியான ஆறுதல் வார்த்தைகள் கூட அந்த கிரிட்டிக்கலான சமயத்தில் கூட கிடைக்கிறது கிடையாது. உதாரணமாக நான் ஒரு எக்ஸாம் எழுத போயிருந்தேன், பிஎஸ்என்எல் ஏதோ ஒன்று. நான் சென்னையில் இருந்ததுனால அந்த எக்ஸாம் போட்டிருந்த அந்த ஸ்கூலுக்கு நானே போயிட்டேன். எனக்கு அந்த ஸ்கூல் இருக்க ஏரியாவோ எதுவுமே அதுக்கு முன்னாடி நான் போனது கிடையாது. நானே தான் போனேன். எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கலாம். அந்த ரூட்லாம் கண்டுபிடிச்சி நான் போகணும். இது எனக்கு ஒரு தேவையில்லாத டென்ஷன். எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலாம், பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோ. ஒரு ஆட்டோ நானே பிடிச்சிக்கணும், இல்லை பஸ் ரூட் கண்டுபிடிக்கணும், இல்லை ஸ்கூட்டரில் போகிறதா இருந்தாலும் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நான் எக்ஸாம் சென்டருக்கு போகணும். அப்போது அந்த சென்டரில் போயிட்டு எங்கே என்னுடைய ஹால் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். நான் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறேன், நான் ஐடி கார்டு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன்னா அதெல்லாமே நான் வச்சுக்கணும். இதுக்கிடையில் நான் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு சண்டேயில் தான் நான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறேன். தென் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் திருப்பி நான் வீட்டுக்கு வரணும். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். நான் இங்கேருந்து போகும்போது வெளியில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியிருக்கு. அப்போ தனியாக போய் நான் ஒரு இடத்துல சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு திரும்பி வரணும்.
எக்ஸாம் அட்டன் பண்ணணும். இது எனக்கு ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் மற்றவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது சில பேர் கல்யாணம் ஆன பெண்கள் வந்திருந்தாங்க, சில பேர் வந்து பேரண்ட்ஸோடு வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளாஸ்கில் காஃபி, நிறையா புக்ஸ் எல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுத போகிறதுக்காக அந்த பொண்ணை வந்து பேம்பர் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான் வேலை, வேறு எந்த டென்ஷனுமே கிடையாது. அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாகவே வெளியில் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வந்து தராங்க, அவங்கள டயர்ட் ஆகாமல் பார்த்துக்குறாங்க, திருப்பி ரிட்டன் வரும்போது வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ நமக்கு வந்து அதுதான் நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. யாருக்குன்னா இந்த மாதிரி பொய்யா இண்டிபெண்ட்டுன்னு சொல்லி நம்மளை வந்து அப்படியே வந்துட்டு அபாண்டண்டாக விடுறாங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு. இப்போ நம்ம ஃபேமிலிக்கு தேவையானதெல்லாம் செய்யும் பொழுது, இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு போய் குழந்தைய விடணும், அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் மீட்டிங் பார்க்கணும், அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும். அப்படிங்கும்போது அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு கேட்க விரும்புறது கிடையாது. வீட்டை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்பவும் பண்ணுறது கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் சடனாக ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நடக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. நம்மளோட சைல்ட்ஹுட்டில் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்க விருப்பப்படுறது கிடையாது. அம்மாவோ அப்பாவோ இல்லை 2 பேருமே ஒர்க் பண்ணாலும், இல்லை அம்மா ஒர்க் பண்ணல ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் சில விஷயங்களை அவங்க செய்யறதுக்கு விருப்பப்படுறது கிடையாது. ஸ்கூலில் கொண்டு போய் கரெக்டாக விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்கு அது மாதிரி அவங்க செய்ய விரும்புறதில்ல. அந்த டைமில் அவங்க பண்ணுறது என்னென்னா, இண்டிபெண்ட்டாக இருக்கட்டும்னு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துடுறது, இல்லை எதுலையாவது வந்து ஹாஸ்டலில் சேர்த்துடுறது. அப்படிலாம் இருக்கும்போது நம்மளை நாமளே பார்த்து நம்ம வந்து யாரையும் நம்ம எதிர்பார்க்காம நம்மளோட லைஃப்பை அமைச்சிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப் வந்து நம்மளோட மட்டும் முடிஞ்சிடுறதில்ல. இப்போது எனக்கு தேவையானதை மட்டும் நான் பண்ணிக்கிட்டு நான் என்னோடய லைஃப்பை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபேமிலிக்கும் பண்ணுறோம், நிறைய மற்றவங்களோட ஒர்க்கையும் பண்ணும் பொழுது ஃபேமிலிக்கிட்டேருந்து எந்த சப்போர்ட்டும் வரல அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஒரு அபாண்டண்டான ஒரு நிலைமை. அந்த டைமில் எல்லோரும் இப்போ சொல்கிறாங்க, நோ சொல்லுங்கள், உங்களால் முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க, ரொம்ப எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது குழந்தைங்களுக்காக, இல்லை அம்மாவுக்காக, ஃபேமிலிக்காக அப்படின்னு நம்ம பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் இண்டிபெண்ட்டாக வளரும் பொழுது என்னாகுது அப்படின்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இவ்வளோ நாள் தனியாகவே எல்லாமே பண்ணோம், நம்ம தனியாக படிக்கிறதுலேருந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டது, நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டது, நம்ம தேவைகளை கவனிச்சுக்கிட்டது எல்லாமே நம்ம தனியாகவே பண்ணோம். ஸோ நம்மளோட லைஃப் பார்ட்னர் வரும்போது அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு ஆறுதலாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம வரோம். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், பில் இன்னொருத்தர் பே பண்ணும்போது நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு வர்றது நல்லா இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அது கூட நமக்கு வந்து யாரும் பண்ணுறது கிடையாது இண்டிபெண்ட் உமனுக்கு. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை ட்ரைவ் பண்ணி அங்கே கொண்டு வந்து விடலாம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறது வந்து லக்ஸுரியாக பார்க்குறாங்க. அதாவது இது கூட உனக்கு தெரியாதா, படிச்சிருக்கீல, இவ்வளோ பண்ணியிருக்கீல, அது மாதிரி வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. தென் வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லா இன்லாஸோட ப்ராப்ளம்ஸ், பேரண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு இது ப்ராப்ளமாக இருக்குது, அவங்களோட தனிப்பட்ட ப்ராப்ளம் இல்லை ஃபேமிலியோட விஷயம்னு கூட வச்சுக்கலாம். அதே பயம், அதே பிரச்சனை இவங்களுக்கும் இருக்கும் இல்லையா, ஆனால் அதை வந்து அவங்க கவனிக்கிறது கிடையாது. எப்படி வந்து ஒரு ஆண்கிட்ட முன்னாடி வந்து ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து எமோஷனலாக அபாண்டன் பண்ணாங்களோ அதே தான் வந்து இந்த இண்டிபெண்ட் உமனுக்கும் இருக்குது. இண்டிபெண்ட் உமன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த எமோஷ்னலி அபாண்டன்ட் தான். உண்மையான இண்டிபெண்ட் உமன் அப்படின்னா அவள் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பாள், அவளுக்கு தேவையானதை அவள் செஞ்சுக்கிறதுக்கு, அவள் லைஃப்பில் அவள் சாதிக்கிறதுக்கு அந்த ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணும். அது பேர் தான் இண்டிபெண்ட். இது பேர் வந்து அபாண்டன்ட். எப்பயுமே எல்லாருக்குமே வந்து நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்கணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். யாருமே இல்லாமல் நம்ம தனியாகவே இருந்துட்டோம், நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை, நம்மளை நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், நமக்கு எந்த பொறுப்புமே இல்லை அப்படின்னா நம்ம இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இவங்க அபாண்டண்டாக விடுற இந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து தனியாகவே போய் அதெல்லாம் பண்ணிடுறாங்களா? நம்ம இப்போ ஒரு பேங்குக்கு போகிறோம் அப்படின்னா
அங்கே இருக்க செக்யூரிட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த ஆஃபீஸர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. நமக்கான ஒருத்தர் கூட வராத போது நம்ம போய் அங்கே இருக்கிற எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே தான் வெளியில் போகும்போது ஒரு வழி தெரியல, ஒரு ரூட் நமக்கு வந்து கரெக்டாக தெரியல அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. கேட்கலாம், தப்பில்லை. ஆனால் அப்போவும் நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடுறதில்ல. நமக்கு அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுது. ஒரு வழி சொல்கிறதுக்கு, நமக்கு ஒரு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு, நமக்கு இருக்கிற டவுட்ஸ் கேட்குறதுக்கு, நம்ம செய்ய வேண்டிய செயல்களை பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொருத்தரோட உதவி தேவைப்படுது. அதை ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணாத போது அந்த பெண்கள் வந்து வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் எல்லாரையும் அவங்க வந்து கேட்குற மாதிரி இருக்குது. எப்படியும் அவங்களுக்கு வந்து அது தெரியறதில்ல, அவங்களுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்காதுங்கிறதே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்கிறதில்ல. இல்லை தெரிஞ்சிருந்தாலும் கண்டும் காணாமல் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவா, எப்படியாவது செஞ்சுருவான்னா அதில் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதில்ல. ஒரு 9 மணிக்கு மேலே போகக்கூடாது, இல்லை 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது அது வந்து மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். நம்ம மேலே இருக்கிற ஒரு கேரில் சொல்கிறது. இப்போ ஒரு வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் போல்டாக இருக்காங்க, இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பொண்ணு போகலாம். 2வது பொண்ணெல்லாம் பத்திரமா வீட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. இது மாதிரியும் நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி வளர்ந்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு எமோஷனல் வூண்ட் தான். நம்ம மனசுக்குள்ளே அது எப்போதுமே வந்து ஒரு காயமாக இருந்துகிட்டே இருக்கும். நம்மளை வந்து சரியாக கவனிக்கல, நம்ம மேலே கேர் எடுத்துக்கல அப்படிங்கிறது. நம்மளால வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் படிச்சிருந்தாலும், அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும், அவங்களுக்கு கொஞ்சம் வயசாகி இருந்தாலும் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. மென்டல் சப்போர்ட், ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுது. அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அவங்க படிச்சிருந்தாலும், அவங்க பெரிய புத்திசாலின்னு நீங்கள் நினச்சாலும் அவங்களுக்கு வந்து அதை கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்காம ஃப்ரீடம் கொடுக்கறதுங்கிறது அவங்கள ஏமாத்துற மாதிரி, அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. பெண்களான நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. உங்களால் இது முடியாது, என்னால் செய்ய முடியாது, இதுக்கு மேலே இதை வந்து என்னால் டாலரேட் பண்ண முடியாது, இந்த ஒர்க்கை என்னால் தனியாக பண்ண முடியாது, எனக்கு உதவிக்கு ஆள் வேணும், இல்லை இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது, வெளியில் கொடுத்து செய்யுங்க அப்படின்னு நீங்கள் வந்து பேச கற்றுக்கங்க. உங்களுடைய வெல்னஸையும் நீங்கள் பார்த்துக்கங்க. ரொம்ப முடியாமல் நம்ம வந்து அதை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைங்க. புரியலைன்னா நீங்கள் செய்யாதீங்க. அவங்கக்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்து அவங்கள செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வெளியில் போக போக நம்ம மேலே வந்து பேர்டன் அதிகமாகிட்டே வருது. நம்ம மேலே மற்றவங்களுக்கு இருக்கிற லவ், கேர், ப்ரொடெக்ஷன் எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. நம்ம சின்ன வயசுலேருந்து எமோஷ்னலி அபாண்டண்டாக வளரும் பொழுது நமக்கு ஒரு ஸ்கூலில் கொண்டுட்டு வந்து யாருமே விட்டுருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு காலேஜ் போகும்போது நமக்கு அங்கே ஒரு கேர் கிடச்சிருக்காது. நம்ம வீட்டுக்கு வரும்போது அழைக்க வந்திருக்க மாட்டாங்க, இல்லை நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணும்போதும் நம்ம தனியாக தான் இருந்திருப்போம். இது மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு லைஃப் பார்ட்னரை தேடும்போது அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது மாதிரி வீட்டை விட்டு வெளியிலே போகாமல் அப்பா அம்மாவாலையும் ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குற பெண்களுக்கு அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மாதிரி வெளியில் போயிட்டு கொஞ்சம் படித்து வேலைக்கு போயிருந்தா அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, லைஃப் பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணும்போதே இந்தந்த வேலையெல்லாம் இவங்கக்கிட்ட தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு தான் அவங்கள கல்யாணமே பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் நம்ம வந்து ஒரு எமோஷ்னலி அபாண்டண்டாக தான் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால மேரேஜ் பண்ணிக்கும் போதுமே உங்களால் எது முடியும் முடியாது அப்படிங்கிறத கிளியராக பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க. எல்லா பேர்டனையும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை. இதை பார்க்குற ஆண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுங்க, சின்ன சப்போர்ட் கொடுங்க. இது வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிறது உங்களோட எமோஷ்னல் சப்போர்ட். நீங்கள் அவங்கள எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்க வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் ஃப்ரீடமாகவும் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க வெளியில் போகும்போது பயந்துகிட்டே தான் போவாங்க. எங்கே தப்பு பண்ணிடுவோமோ, எங்கே நம்மளை வந்து யாருமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணல, ஸோ நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும், நம்மளை அந்த மாதிரி ஒரு தாட்டு தான் இருக்கும். தன்னை பற்றி அவங்களுக்கே ஒரு ஷேமாக கில்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம மேலே யாருக்குமே லவ் இல்லை, நம்மளை யாருமே பாதுகாக்கலை அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ
அது வந்து ஃப்ரீடமும் கிடையாது, அது இண்டிபெண்ட்டும் கிடையாது. ட்ரூ இண்டிபெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு பெண்ணை வந்து பாதுகாத்து அவள் கூட நம்ம இருந்து சப்போர்ட்டாக இருந்து அவளோட வளர்ச்சிக்கு நம்ம உதவி பண்ணுறது தான் ட்ரூ இண்டிபெண்ட். அப்போ தான் ஒரு நல்ல இண்டிபெண்ட்டான உமன் வருவாள். சும்மா வெளியில் அனுப்பிட்டு அவளுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸ் வாங்கி கொடுத்துட்டு பணத்தெல்லாம் நீயே மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்பையும் அவங்க தலையில் கட்டுறதுக்கு பேர் இண்டிபெண்ட் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, இண்டிபெண்ட்டாக இருங்க, நிஜமான இண்டிபெண்டோட இருங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.